சின்ன இத்தாலியன் தான் சொல்லுவாங்க. அழிந்து போன தேசம் மாதிரியே தெரியும். கடத்துட நம்பி தான் இருக்கிறோம். பெரிய ஒரு தேவாலயம். இந்த ஊர்ல நிறைய பேர் வெளிநாடுகள்ல நிற்கிறார்களாம். சின்ன இத்தாலி இங்க, சின்ன செம்பியம் பற்றி அங்க. எப்படி தொடர்ச்சியா நிறைய வீடுகள் வேற வேற மாவட்டங்கள்ல போய் வீடு எடுத்திருக்கிறோம். இத்தாலியில செம்பியன் பெற்று என்ற ஒரு பகுதியை சொல்லுவார்களாம். 56 மிக பழமையான வீடுகள். என்னடா தம்பி இந்த பக்கம் ஆளைய பார்க்க முடியல. 15 லட்சம் ரூபா கடன் தீர்த்த மாதிரி இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற செம்பியன் பெற்று என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ளே தான் மாமுனி என்ற இடமும் இருக்குது. அந்த ஊரினுடைய ஒரு பகுதியை நீங்கள் கடந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க. இன்றைய காணொளியில் செம்பியன் பெற்றினுடைய ஒரு பகுதி, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மாமுனியினுடைய நாங்கள் ஏற்கனவே காட்டாத பகுதியையும் இந்த காணொளியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இந்த ஊரினுடைய அமைவிடம் எது, எந்த இடத்துல இருக்குன்றதை ஒவ்வொரு காணொளியிலையுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதனால இந்த தொடர ஆரம்பிக்கும் போது முதலாவது காணொளியில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முதலாவது காணொளியை பார்த்தா அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ எஞ்சிய பகுதியை பார்க்கலாம். இதே மாதிரி எந்தெந்த ஊரை எதிர்காலத்தில் சுற்றி பார்க்கணுமென்று நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அத்தோட இன்னொரு தகவல் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய வீடு காணிகளை விற்பனை செய்ய போகிறீங்களா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. திரையில் தொடர்பு இருக்குது. எந்த விதமான மோசடியும் இல்லாதவாறு தெளிவான ஆவணங்களோடு இருக்கணும். அப்படி எங்களை ஏமாற்றணும் முயற்சி செய்தால் எதிர்காலத்தில் உங்களை சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒருவர் வந்தார், ஏமாற்ற முயன்றார் என்றெல்லாம் போட்டு விட்டுருவோம். அதனால் நேர்மையானவர்கள் மட்டும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. முல்லைத்தீவில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது வீடோடு சேர்ந்து. அது வேணுமென்றாலும் தெரிகிற எங்களுடைய தொடர்பனோட தொடர்பு கொள்ளுங்க. விரைவில் அந்த காணொலியை நாங்கள் உங்களுக்காக தருவோம். அதை பார்த்துட்டு அந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம். இப்போ நாங்கள் எஞ்சிய பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறோம். நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இடப்பக்கத்தில் ஒரு நாகபாம்பினுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த உருவம் வரைக்கும் வந்து திரும்ப போய் ஒரு கோயிலடியோட காணொலியை நிறைவு செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த பயணத்தை தொடங்குவோம். இப்போ நாங்கள் இந்த பிரதான வீதியால் போவோம். இதில் ஒரு கட்டடம் இருக்குன்னு தெரியுது. பிரதான வீதிக்கு போவோம். இதில் பாருங்க, பனை மரங்கள் இருந்து இதில் ஒரு கேணி இருக்கு பாருங்க. இதில் மழை நீர் சேமிப்பு ஒரு முட்டி மாதிரி இருக்குல்ல மக்களே. இப்போ நாங்கள் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். வலை பக்கம்தான் போகணும், ஆனால் நாங்கள் இடப்பக்கம் போய் வருவோம். இது செம்பியன் பெற்றுக்குள்ளே தான் வருது. செம்பியன் பெற்று தெற்குக்குள்ளே வருது. இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியான வீடுகள். அப்படின்னு நினைக்கக்கூடாது, திக்கு திக்காக தான் இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, ஒரு பழைய வீடு சேதப்பட்டு போயிருக்கு. இதில் வேலை பக்கம் இப்படி திக்கு திக்கான குடியிருப்புகளோடு இருக்கிற இடம்.
அதுக்குள்ளே குடியிருப்பில்லை. நாங்கள் அதில் பாருங்க, அதில் ஒரு வீடு இருக்குது. ஆனால் இடப்பக்கம் கிடைக்கிற வீடு இருக்குது பாருங்க. நிறைய மாடுகள் மேய்ச்சலுக்கு செல்கின்றன. என்னடா தம்பி இந்த பக்கம் ஆளைய பார்க்க முடியல. அல்பாக்கிற காக்களுக்கு என்ன எங்களை மாதிரி தான் அவர்கள். தாழை மரங்கள் நிற்குது நிறைய. இதில் இடப்பக்கம் பாருங்க, தாழை. இதில் இடப்பக்கம் இருக்கா போய் வருவோம் இதுக்குள்ளால. இதில் ஒரு கோவில் இருக்குன்னு காட்டுது. கூகுள் வரைபடத்தில் இல்லை, கண்ணுக்கு காட்டுது. நிறைய பறவைகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி வெள்ளப்பக்கம் பாருங்க, நிறைய மாடுகள் நன்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. காணியினுடைய வேலிகளை பாருங்க, பனை மட்டையால் போடப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது. இதில் வார சந்தியால் வெள்ளப்பக்கம் போவோம். கோயில்னு தெரியல, கேட்டுப்போம். இதில் கோயிலை மட்டும் காட்டிவிட்டீங்கன்னா சரி. என்ன கோயில் ஐயா? கண்ணகி அம்மன். கண்ணகி அம்மன் கோயிலை தாண்டி நாங்கள் இப்போ பயணம் செய்கிறோம். இதுக்கு அங்கால பிரதான வீதி. நாங்கள் உள்பகுதிக்கு வந்து இதால் பயணம் செய்கிறோம். ஏனெண்டா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமில்ல. பிரதான வீதியில் நாங்கள் காட்டின் இடத்தையே காட்டுறோம். அதனால் இதுக்குள்ளே வந்து நாங்கள் இதில் பாருங்க, ஒரு குளம். வித்தியாசமாக தான் இருக்குது இந்த இடம். உள்ளூர் வீதிகள். சரி, இதால் வேலை பக்கம் போனால் பிரதான வீதிக்கு போகலாம். இப்போ அவங்க பிரதான வீதி தெரியாதான். அதில் போனால் பிரதான வீதிக்கு போகலாம். இப்படியே நாங்கள் இந்த வீதியால் நேர போவோம். இந்த இதில் பார்த்தீங்களா, இப்படியான வீடுகளில் வாழைக்கு ஒரு மகிழ்ச்சி கொண்டு வரும். என்ன அதே மாதிரி இந்த இடப்பக்கம் இதுலேயும் ஒரு வீடு. கூடுதலாக வீட்டில் மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வீட்லேயும் எல்லாம் சேதப்பட்டு போய் பயன்பாடு இல்லாமல் இருக்குது. மக்கள் இல்லைன்றதை விட பயன்பாடு இல்லாமல் இருக்குது. வேலை பக்கம் பாருங்க, எட்டு பக்கம் பாருங்க, குளம் மாதிரி இருக்கு. ஆனால் குளம் இல்லை. சரி மக்களே, இப்படியே நேராக போவோம்.
இது செம்பியன் பெற்றுன்ற இடத்துக்குள்ள தான் வருது. இப்படி போய் இடப்பக்கம் திரும்ப போனோம். சரியா? புதிய புதிய வீடுகள் வந்திருக்கு இந்த இடத்துல. வேறு பக்கம் பார்த்தீங்களா இந்த வீட்டை? நல்ல வடிவாக இருக்கு. இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. போய் வரும். பெரிய ஒரு தேவாலயம். தேவாலயத்துக்கு என்ன பேருன்னு தெரியலையே. மணல் தரை வந்தது. இந்த பக்கத்தால் போனாங்க. மற்ற பக்கத்தாலேயும் இருக்க காட்டினா சரி. ஏன்னா பின்னுக்கு மணல் தரை இருக்கிறதால இங்கே கோயில்களை சுற்றி காட்டுறதுல சிரமம் இருக்குது. இப்போ நடந்து போகலாம் தானே நீங்கள் கேட்கலாம். அது நடந்து போகும்போது நிறைய நேரம் எடுக்கும். அதை வெட்டி வெட்டி போட வேண்டி வரும். ஆனால் முந்துருளியில் போகும்போது மேலோட்டம் அப்படி சுற்றி காட்டேக்க காட்சியும் நல்லா இருக்கும். ஆட்ட அசைவு இல்லாமல் வரும். விளங்குதா? சொல்கிறது விளங்குதா மக்களே உங்களுக்கு? இதுதான் தேவாலயம். நல்ல பெரிய தேவாலயம். சரி மக்களே, இந்த தேவாலயத்தை காட்டினதில் மகிழ்ச்சி. நீ அடுத்த பக்கமாக மழை போவோம். என்ன ரெண்டு மழை இல்லையா? அஞ்சட செம்பியன் பெற்று பிலிப்னேரிஸ் தேவாலயம் செம்பியன் பெற்று. சரியா? அந்த மாமுனி என்ற இடம் கொஞ்சம் காட்டணும். அதனால் அந்த இடத்துக்கு போக போகிறோம். செம்பியன் பெற்றில் இதுலேயும் ஒரு பழைய வீடு பயன்படுத்தப்படாமல் இருக்குது. இதில் இடப்பக்கம் குடியிருப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக. ஐயா, இதை விடம் இது செம்பியன் பெற்றா மாமுனின்றது இந்த கடற்கரை வீதியால் போயிடலாதா? பைக் போகுமா? இங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்காங்க. மொத்தமா மாமுனியும் சேர்த்தா? இதுக்கு இங்காலையும் கணக்கு குடியிருப்புகள் இருக்கு. அது என்ன? அது பச்சையா கடை. வீட்டுக்காரர அதுல இருந்து கதைக்கலாமா 2 நிமிஷம்? இது சரியான குளிராகடா. இப்ப குளிர் என்ன கூட? இப்ப குளிருது எனக்கு. இல்ல, எனக்கு வெயிலுக்கு இல்லை. இது வெயிலன்றீங்க, எனக்கு இது குளிரா தெரியுது. இதை குளிர். சரி, உங்களுடைய பெயர்?
கிருஷ்ணபிள்ளை சிவகுமார். சிவகுமார். நீங்க பிறந்த ஊர்? பிறந்த ஊர் வத்திராயன் படக்கு. அதுங்க இருக்கு. அதுதான் நீர் அங்கால போகணும். செம்பியன் பெற்றுக்குள்ள தான் வருது. இப்போ இந்த இடம் என்னன்னு சொல்றது? இது செம்பியன் பெற்று படக்கு. அது வத்திராயன் படக்கு. அது செம்பியன் பெற்று தெங்க தெற்குங்க. தெற்கு இப்படி போனால் அங்கதான் தெற்கு. அந்த பிரதான வீதியாண்டி தெற்கு. நான் முன்னோட்டத்தில் காட்டினது இப்போ சரியா தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். தண்ணியை வந்து குடிக்கலாம். அதாவது இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்படுது. அப்பா 15 லட்சம் ரூபா கடன் தீர்த்த மாதிரி இருக்கு. அவ்வளோ நிம்மதி. நிம்மதியாக இருக்குல்ல தண்ணியை குடிச்சா. அப்புறம் அவள் இப்படி தாகத்தோட வாரவர்கள் இங்கே தண்ணி கண்டு யோசிச்சு இப்போ உண்மையை சொல்கிறேன்னு எங்களுக்கு சரியான தாகம். அந்த தண்ணி முடியுதா எடுத்து வைப்போமா? எடுக்கலாமா? எல்லாரும் இல்லை சகோதரருக்குன்னு தான் இது. இது கொஞ்சம் குடிச்சிட்டு எடுக்கட்டேன். என்னண்டாலும் குடிச்சிட்டா எடுத்தாங்க எடுத்தாலும் சரி. வணக்கம் வணக்கம். ஓ வணக்கம். எப்படி சுகம்? நீங்க எந்த இடம் தானே? சரி சரி. சரியான வெயில் என்ன தாங்கலாம் கிடக்கு வெயில். எல்லாரும் கண்ணை மூடிக்கணும் தாங்க. இந்த ஊர்ல மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் என்ன? இந்த ஊர் மக்கள் வந்து கடற்தொழிலை நம்பி தான் இருக்கணும். வேற தொழில் கண்டு இல்லை. இப்போ நான் இந்த வீதியால் வந்த வரைக்கும் நிறைய அதில் இருக்கிற வீடு மாதிரி நிறைய வீடுகள் சுனாமிக்கு முதல் இங்கே இருந்தது. மற்றது இடப்பெயர்வோடு எல்லாரும் விட்டுட்டு கொடுக்கிட்டு போய் இப்போ வேற இடத்த இருக்கணும். இங்க முதல்ல இருந்த அளவு மக்கள் இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. வேற வேற மாவட்டங்கள்ல போய் வீடு எடுத்திருக்கணும். அதால இங்கே மக்கள் வீதம் குறை. சுனாமி நேரம் எங்க இருந்த நீங்க? சுனாமி நேரம் எல்லாம் இஞ்சான். உன வீட விடம்? எந்த வீடு நான் வந்து இப்ப தற்காலிகமா தொழிலுக்கு நிற்கிறேன். நான் 8 வருஷமா நிற்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு உயிரிழப்புகள் பதிவாயிருக்கும்? 56 பேர். செம்பியன் பெற்றுக்குள்ள எல்லா மாமனையும் சேர்த்து? இல்ல 56 பேர் பதிவாகிருக்கு. 56 பேர் என்ன? கடற்கரைதான் வீடு அங்க இருந்தது. இதுக்குள்ள 300 மீட்டருக்கு இங்கால இருக்கணும். வெளிநாடா? சரி சரி. கண்டி இருக்கு இந்த உள்ளுக்கு. இந்த தேவாலயம் எவ்வளவு காலமா இருக்கு? இது ஆரம்பத்தில் 180வது 180 வருஷம். இப்ப புதுசா கட்டி பார்த்தேன். ஆவணியில திறப்போம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் லண்டன் இத்தாலி தான். லண்டன் இத்தாலி கனடா அமெரிக்கா. சின்ன இத்தாலி இங்க சின்ன செம்பியம் பெற்ற அங்க. இத்தாலியில சின்ன செம்பியம் பெற்ற இருக்கா? சரி சரி. கிறிஸ்டியன் தான், சைவம் இல்ல. கடல் தொழில் மட்டும்தானே? வேற பயிர்கள் அப்படி செய்யறாது இல்ல இங்க செய்யறோம். தெற்குல தான் வயல் நிலம். இங்க ஒவ்வொரு நிலம் தான் இங்க செய்யறோம். அதே குடியிருப்புகளை இங்க இருக்கிறான்னு சரியான ஆக்களா இருந்திருக்கும். என்ன இப்பயும் வெளிநாட்டை விட்டையும் இப்ப யாழ்ப்பாணத்துல கூடுதலா இருக்கான் படிப்புக்காக, படிப்பு வசதிகளுக்காக வேண்டி வீடு எடுத்து இந்த ஊர் மக்கள் யாழ்ப்பாண நகர பகுதியாண்டியும் இருக்கணும். சரி ஐயா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி சரி, நன்றி நன்றி. சரி சார், போறீங்களா? இல்ல கொடுத்துட்டு தான் போறேன் நான். சரியா, சரி ஐயா. சரி மக்களே, நாங்கள் இப்போ செம்பியன் பேட்டில் நிற்கிறோம். இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு வீடு. இப்படி நிறைய வீடுகள் பயன்படுத்தப்படாமல் சேதமடைந்து போயிருக்கு, மக்களே இல்லாத நிலையில். இங்கே இதில் பாருங்க வலப்பக்கம் ஒரு வீடு. அழிந்து போன தேசம் மாதிரியே தெரியுது. அழிந்து போன தேசம்தான். அதே மாதிரி இந்த இதுக்குள்ளேயும் போய் வருவோம். இனிமேல் எப்படியான இடங்களை பார்க்க எங்களை அறியாமலே ஒரு கவலை வருது மக்களே. இதுலேயும் ஒரு வீடு. அந்த அடுத்தது இதில் ஒரு வீடு. அந்த அதில் ஒரு வீடு. அதில் அடுத்தது இந்த இதில் ஒரு வீடு. அப்படி நிறைய வீடுகள், மக்கள்
மக்கள் பயன்படுத்தாமல் சேதப்பட்டு போயிருக்கு. இந்த பகுதியை சுனாமி தாக்கினது. இப்போ சில பகுதியில் இருக்கிற, இப்போ இதுக்கு அங்கால இருக்கிற வீடுகள் சுனாமிக்கு பிறகு கட்டப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்தாமல் விட்டுருக்கிறார்கள். இங்கால இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சுனாமிக்குள்ளாடி இந்த வீடுகளாக தான் இருக்கும். இந்த வீடுகள் எல்லாம் பாருங்க, மிக பழமையான வீடுகள், எவ்வளோ சேதத்தோடு இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க வீடுகளை. இந்த அதில் இருக்குது வீடு. இந்த பாருங்க மக்களே, அப்படியே இங்கால பாருங்க. சுனாமிக்கு பிறகு 300 மீட்டருக்கு வெளியில் தான் வீடுகள் கட்டணுமென்ற ஒரு விதிமுறை வந்தது. இதில் எல்லாம் வீடுகள் இருந்திருக்குது மக்களே. என்ன கட்டடம் என்ன தெரியல. மேலே பக்கம் பிறகு போவோம், இப்போ இடப்பக்கம் போவோம். இதுதான் செம்பியன்பட்டு கடற்கரை பகுதி. ஏற்கனவே கடற்கரை பகுதியை காட்டினதால் அதை காட்டாமே போகிறேன். இது கடற்கரை அண்டி இருக்கிற வீடுகள். இதில் ஒரு தூபி அமைப்பு என்னென்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இந்த இடப்பக்கம் பாருங்க, இதில் வீடுகள். அடுத்தது இந்த வீட்டை பாருங்க. பாருங்க, இப்படி தொடர்ச்சியாக நிறைய வீடுகள் சேதப்பட்டு போயிருக்குது. கூடுதலாக அதுலேயும் பாருங்க நிறைய வீடுகள் இருக்குது மக்களே. இப்போ அங்கே என்று உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருந்திருக்குது முதலும். ஆனால் இந்த சுனாமியால் எல்லாம் அழிந்து போச்சு. தடயம் இருக்கும் பாருங்க, அதில் இருக்குது. தடயங்களை காட்டுறேன் உங்களுக்கு. சரியா அந்த இடப்பக்கம் அதுலேயும் தடயம் இருக்குது, வீட்டு தடயம். அடுத்தது இந்த பயணத்தில் 2 ஐயாக்களோட கதைச்சு நான். அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணாவும் வந்தவர். இப்போ கதைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த செம்பியன்பற்று என்ற இந்த இடத்தை குட்டி இத்தாலி என்று சொல்கிறதா. மெயினண்டா இந்த ஊரில் நிறைய பேர் வெளிநாடுகளில் நிற்கிறார்களாம். லண்டன், இத்தாலி தானாம் அதிகம். அதுவுமே இத்தாலி மிக அதிகமாக. இத்தாலியில் செம்பியன்பற்று என்று ஒரு பகுதியை சொல்லுவார்களாம். அந்த ஐயா சொன்னதை சொன்னான், அவ்வளவுதான். இதால் கடற்கரை பகுதிக்கு போகலாம். சரி, இதால் போவோம். இப்படி நேர போவோம் மக்களே. இதில் 2 பக்கமும் பாருங்கோ பனை படலிகள். இந்த வேலை பக்கம் பாருங்க, பார்த்து கொண்டு வாங்க. கடற்கரையில் பாருங்க நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. இந்த பக்கம் பனை மரங்கள் அதிகமாக இருக்குது. தரவை அடுத்தது நாவல் மரங்கள், பனை மரங்கள் அதிகமாக நிற்குது. வடலிகள் தான் மிக அதிகமாக நிற்குது. எனக்கண்டா இந்த சுனாமியில் பனை மரங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இந்த இடத்த சுப்பிரமணியம் தோட்டம் என்று எழுதியிருக்கு. அவர்களுடைய தனியார் காணி என்று நினைக்கிறேன். ஒரு நிரந்தரமில்லாத ஒரு இடம். திடீரென்று ஒரு பேரழிவு வந்துச்சுன்னு சொன்னால் பாதிக்கப்படுற ஒரு இடம். அதனால் 300 மீட்டருக்கு வெளியில் தான் வீடுகள், கட்டடங்கள் கட்டலாம். உண்மையிலேயே பாதுகாத்து வச்சுருக்கான எல்லாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நிறைய பனைகள் இருந்ததால் சுனாமியினுடைய வேக வீச்சுன்றது குறைக்கப்பட்டிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியலை. ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு 11 வாசிக்கு கிடைச்சது. அதில் கண்டல் தாவரங்கள் இருந்த இடத்துல சுனாமி பாதிப்பு குறைவாக இருந்தது என்ற மாதிரியும் எழுதியிருந்தது. வேகம் குறைக்கப்பட்டு பாதிப்பு குறைவாக இருந்தது.
அதில் எனக்கு உண்மை தென்னை தெரியல. இங்கே பார்த்தீங்களா அந்த இடம் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. நிறைய தென்னை மரங்கள் நிற்குது, நல்ல வடிவாக இருக்குது காட்சி. இது கடற்கரை வீதி என்று தான் சொல்கிறார்கள், பீச் வீதி. இதில் ஒரு கோயில் இருக்குது. இதில் இடப்பக்கம் அதில் வீடு இருந்த அடையாளம். இதில் கிணறு இருக்குது, இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது. அப்படி நிறைய வீடுகள் இங்கே இருந்து அழிந்திருக்கு மக்களே. பார்த்தீங்களா அந்த தென்னை மரங்களோட அந்த காட்சியை பார்க்க அவ்வளோ வடிவாக இருக்குது. அடுத்தது தரைப்பகுதியை பாருங்க, அப்படி பூஜ்ஜியம் தசம் 5 போட்டு காட்டுங்க, எப்படி இருக்கு மக்களே. இதில் ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். சிவலிங்கம் இருக்கிறபடியே தான் சிவன் கோயில்னு சொன்னார். கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். பாருங்க மக்களே, அதுக்குள்ளேயும் தனிமரங்கள் இந்த புய காட்சிகளை பார்க்க முடியுது, வடிவான காட்சிகளை. கடலுக்கு பக்கத்தில் ஒரு குளம். சரி மக்களே, அப்படியே போவோம். இந்த பாருங்க கடற்கரை. நாங்கள் மாமுனைக்கு வந்துட்டோம். இதுவும் சம்பியன் பெற்றுக்குள்ளே தான் வருது, இருந்தாலும் சொல்கிறேன். அதுல எல்லாம் கிணறுகள் இருந்திருக்கு, வீடுகள் இருந்திருக்கு, எல்லாம் அழிஞ்சிட்டு. இதுல எல்லாம் வீடுகள் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இந்த காணிக்குள்ளேயும் கிணறு இருக்குது. கிணறுகளை அடிப்படையாக கொண்டு சொல்லலாம் இங்கே வீடுகள் இருந்திருக்கா இல்லையான்னு. வேலை பக்கம் போய் வருவோம். சுனாமி எச்சரிக்கை கோபுரம் இருக்கு. அங்கால போகல. அது இதில் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. சரி மக்களே, திரும்புவோம். கூடுதல் அவங்க கடற்கரையை காட்டி போட்டிருந்தாங்க. சுனாமி எச்சரிக்கை கோபுரம் இருக்குது. சரி, இனி இந்த வீதியால் போவோம். அந்த கோயிலினுடைய பின்பகுதி விளையாட்டு மைதானம் இருக்கு. மாமுனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். எல்லாம் வீடுகளை அழிந்து போய் கிடக்கும் ஊர்.
இதை ஒருத்தரி வந்தாங்களோ அதில் தான் வந்தாங்க. இனி இப்படியே பிரதான வீதிக்கு போய் நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போனோம்னா சரி. ஏன்னா இங்கால நிறைய ஒழுங்கைகள் இருக்குது. ஆனால் எல்லா ஒழுங்கைகளுக்குள்ளேயுமே போக வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அந்த நெருக்கமான குடியிருப்புகள் தான் அந்த சேதப்பட்ட வீடுகளையும் பார்க்க முடியுது. சரி, இனி பிரதான வீதிக்கு போய் சந்திக்கிறேன். சரி மக்களே, இப்போ இந்த வீதியால் வலப்பக்கம் போனால் சரி. ஏன்னா காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகிறோன்னா இந்த பக்கம் தான் போகணும். இரண்டு பக்கமுமே திக்குமான வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் வீடுகள் குறைய, வேலை பக்கம் தான் கூடவாக இருக்குது. ஆனால் இதோட சரி, இதுக்குங்கால வீடு இல்லை. இந்த இடத்தை பார்த்தீங்களா, இயற்கையான இடம். மேலே பக்கம் இந்த இடத்துல வாங்க, இதுலேயும் ஒரு வீடு பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்குது. ஒரு குண்டுகள் விழுந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும், இப்போ நாங்கள் பயணம் செய்து போய் வந்த ஊரை பற்றி சொல்கிறதுண்டா, வெயில் நேரங்களில் கொஞ்சம் கரைச்சல் தான், சரியான சிரமம். எல்லா இடங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி மணல் தரை பயணங்களுக்கு இடையூறாக இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, மண்டல் தாவரம். பயணங்களுக்கு இடையூறாக இருக்குது. மணல் தரை பாதைகளில் பயணம் செய்யவே முடியாத நிலை. குறிப்பாக இந்த பிரதான வீதி இருக்குல்ல, இந்த பிரதான வீதியிலேயும் நிறைய இடங்களில் சேதம் ஏற்பட்டிருக்கு. வீதி மோசமான நிலையில் மாறி இருந்தது அவதானிக்க முடிஞ்சது. சரி, வேலை பக்கம் பாருங்கோ. இந்த இந்த இதில் பாருங்க, இந்த பாதை பாருங்க. இதே மாதிரி அங்கால கொஞ்சம் தூரம் போனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு வீதி. சரி, நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. சரி மக்களே, இந்த இடத்தோடு எங்களுடைய காணொளியை நிறைவு செய்கிறோம். முதலாவது காணொளி பார்த்தவர்களுக்கு இரண்டாவது காணொளி எந்த இடத்தோட முடிஞ்சது என்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முதலாவது காணொளி எந்த இடத்த தொடங்கினாங்களோ அதே இடத்த போய் இரண்டாவது காணொளியை நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறப் போகிறேன். எஞ்சிய பகுதியை அடுத்தடுத்த காணொளியில் பாருங்கோ. நன்றி, வணக்கம்.